சகல விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டது. புரதம், கூடுதலான அளவு நீர், அதே போல் புரதம், ஃபெட், கொழுப்பு, விட்டமின், கனிப்பு, இப்படி நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளடக்கின ஒரு உணவு. இப்போ பொதுவாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்களோட நகர்ப்புற பிரதேசங்களை பொறுத்த வரையில் தூய பசும்பால் கிடைக்கிறன்றது ஒரு அரிதான விஷயம். அப்படி கிடைச்சாலும் ஒரு விலை கூடின ஒரு பொருளாக இருக்கும், அல்லது ஒரு இரசாயன பதார்த்தங்கள் கலக்கப்பட்ட நிலையில தான் ஒரு நகர்ப்புற பிரதேசங்களில் இந்த பசும்பாலானது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிரதேசத்தை பொறுத்த வரையில் அவ்வாறான எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலையும் மாடுகள் இருக்கக்கூடிய நிலைமை, அதே போல் ஒவ்வொரு வீட்டிலையும் தூய பசும்பால் எந்தவித கலப்படமும் மற்ற நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் காணப்படுது. இருந்தும் நாங்களும் தான் எங்களோட சந்ததிகளும் பிள்ளைகள் இவ்வாறான என்ன செய்கிறோம்னு சொன்னால் தூய பசும்பாலை விட்டு வெளியில் போய் நாங்கள் ஒரு மில்க் பவுடருக்கு அடிக்ட் ஆகின நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த காலப்பகுதிகளில். இப்போ உதாரணத்துக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த இதுகளில், அதாவது மில்க் பக்கெட் செய்கிற இடங்களுக்கு போனீங்கன்னா தூய பசும்பாலில் இருக்கிற எல்லா போஷணை கூறுகளையும் அகற்றிட்டு செயற்கைத்தனமாக தான் அதுக்குள்ளே சேர்ப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால், ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் அடிக்கடி பேப்பர் நியூஸில் எல்லாம் வந்தது, பால்மா பவுடர்களில் மெலமைன் சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்குது மெலமைன் தான். இந்த பசுப்பால்ற நோக்கம் என்னென்னா, மனிதன் வரலாற்றில் மாடு வளர்க்க தொடங்கின காலத்திலிருந்து இந்த பால்ற முக்கியத்துவத்தை மனிதன் சரியாக விளங்கி கொண்டதால தான் இந்த பால் மனுஷன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது. இப்போ அந்த காலத்தில் மனிதர்கள் போசாக்கில் மிகவும் நலிவடைஞ்ச நிலையில் தான் காணப்பட்டாங்க. அப்போ போசாக்கு நலிவடைஞ்ச நேரத்தில் எங்களோட தாய்மார்களுக்கு உரிய போசாக்கான ஊட்டச்சத்து இல்லாதால் அவனோட பிள்ளைகளுக்கு உரிய முறையில் பால் ஊட்டலை செய்ய. அது போலவே இம்முறையும் எங்களோட பிரதேச சபையை சேர்ந்த சேர்மன் அவர்கள் எங்களோட ரேடியோ சொன்ன மாதிரி மிச்சம் ஆர்வத்தோடு அடைஞ்சிருந்தாங்க. இந்த விஷயத்தில் ஸ்கூல் சேர்ந்த அதிபர்களும் சரி ஆசிரியர்களும் மிச்சம் மும்முரமாக இதில் எங்களுக்கு தெரியாது முட்டையில் புரதம் நிறைய சத்துக்கள் காலத்தில் முட்டையை வைத்து பம்பரம் வாங்கி பொறிச்சு சாப்பிட்ட காலங்களும் இருக்கின்றது. நாங்கள் அவ்வாறான காலங்களில் இருந்து அனைவரும் மாற வேண்டும். இது எங்கள் மக்களுக்கு ஒரு பக்கம் இது ஒரு அழியா விடயமாக இருந்தாலும் நாங்கள் சமூகத்தில் இவ்வாறு சில விஷயங்களை திடீரென்று பூசினால் சில வேளைகளை சொல்லுவாங்க, பாலுக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி. முதல் நாங்கள் மாற வேண்டும், அதுக்கு பிறகு மற்றவர்களை மாற்ற வைக்கிற வேண்டும். அந்த வகையிலே இவ்வாறான திட்டத்தினை எமது சபை நடைமுறைப்படுத்த வேண்டும். முதலில் இந்த திட்டத்தினை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக எமது சபையை தேர்ந்தெடுத்தமைக்காக இந்த கால்நடை வைத்திய நிலையத்திற்கு நான் நன்றியினை கூறிக்கொண்டு, இதே போன்று நாங்கள் அனைவரும் எமது சமூகத்திடம் சென்று இவ்வாறான நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது எமது கடமையை என கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியினை கூறி விடைபெறுகின்றேன். அங்காலே